Hello everyone, NEET 45 daysல crack பண்ணனும் சரிங்களா இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படினா இந்த வீடியோ உங்களுக்காக கிடையாது உங்களுக்கு தனியா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் இந்த வீடியோ யாருக்காக அப்படினா இந்த 70 days challenge இல்லனா crash course மட்டும் ஃபாலோ பண்ணாங்க பாத்தீங்களா அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ அதாவது 70 days இல்ல 100 days challenge வந்து நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்க சப்போஸ் 70 days challenge ஃபாலோ பண்றீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 25 to 26 days challenge முடிஞ்சிருச்சு இந்த 26 days challenge-ல நம்ம ஆல்மோஸ்ட் 11th syllabus கம்ப்ளீட்டா finish பண்ணிட்டோம் physics-காக கெமிஸ்ட்ரியில ஒண்ணோ ரெண்டு லெசன் தான் மிச்சம் இருக்குது கரெக்ட்டா இல்லையா ஒண்ணோ ரெண்டு லெசன் தான் மிச்சம் இருக்குது பயாலஜியை பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம 11th 12th பயாலஜி சேர்த்தே முடிக்க போறோம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்போ நல்லா பாரு பயாலஜி வந்து ஆல்மோஸ்ட் முடியுதுன்னா நீ நல்லா இனிமேல் பயாலஜியை மட்டுமே ரிவைஸ் பண்ணா கூட உன் கையில 360 மார்க் இருக்க தான் போகுது அதனால நீ வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா நம்மளுக்கு ஆல்ரெடி போய்கிட்டு இருக்க பாதையில நம்ம போவோம் 25 டேஸ்ல நம்ம ஆல்மோஸ்ட் 11th முடிச்சிட்டோம் மேக்ஸிமம் இன்னும் நான் சொன்னேன் பத்தியா பிசிக்ஸ் முடிக்கிறதுக்கு 45 டேஸ் ஆகும் ஸோ 45 டேஸ்க்குள்ளர பிசிக்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கு கேரண்டி இன்னும் ஒரு 2-3 நாள் போச்சுன்னா உனக்கு பயாலஜி முடிஞ்சிடும் புரியுதா ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு சண்டே டைம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சண்டே இஸ் மென்ட் ஃபார் ரிவிஷன் அந்த ரிவிஷனை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியல நீட்டா கிளியர் பண்ணணும்னா ரிவிஷன் இஸ் வெரி மஸ்ட் ரிவிஷன் நீங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட் விஷயம் டெஸ்ட் சார் நீங்க டெஸ்ட்ல பார்ட் டெஸ்ட் மட்டுமே 32 இருக்குன்னு சொல்றீங்க 32 டெஸ்ட் நீ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா 32 டெஸ்ட்டுமே நீ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்தெந்த டெஸ்ட் நம்பர் கொடுக்கணுங்கிறது கீழே என்கிட்ட கேளுங்க நான் யாருக்காச்சும் ஒரு மெசேஜ்ல கமெண்ட் பண்ணிட்டு அதை பின் பண்ணிடுறேன் ஓகேவா தயவு செய்து அல்டிமேட் டெஸ்ட் சீரீஸ்ல போயிட்டு அந்த டெஸ்ட் மட்டுமாவது நீங்க கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு வேற வழியே கிடையாது ஓகேவா அப்ப நான் எந்தெந்த டெஸ்ட் நம்பர் மென்ஷன் பண்றேனோ அதுல ஒரு 8-10 டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோ 7-8 டெஸ்ட் இருக்கும் ஓகேவா 11th 12th சேர்த்து பார்ட் டெஸ்ட் ஒரு 7-8 டெஸ்ட் சொல்றேன்னா கண்டிப்பா அந்த 7-8 டெஸ்ட்டை நீங்க கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு வேற வழி கிடையாது அந்த டெஸ்ட் மினிமம் அதை கொடுக்கணும் இந்த டெஸ்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறமேல் தான் நீங்க வந்து ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டுக்கு போகணும் புரியுதா ரிவிஷனுக்கு ஸ்பெல்லிங் பாரு அப்ப ஒண்ணுமே இல்லை நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணதை இன்னும் நம்ம கண்டினியூ பண்ண போறோம் சண்டே டைம் ஆல்ரெடி ரிவிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணுங்க ஓகேவா டெஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடு கொடுக்காம உட்காந்துருக்கீங்க கழுதைங்க மாதிரி நான் வந்து வீட்டிலேயே வந்து அடிப்பேன் சரியா டெஸ்ட் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் டைம் இல்லை அந்த கதை இந்த கதை எனக்கு தேவை இல்லை டெஸ்ட் கொடுக்கணும் சரியா பிசிக்ஸ் டெஸ்ட்டுக்கு ரிவிஷன் பிசிக்ஸ் டெஸ்ட்டோட வீடியோ சொல்யூஷன் ஈவினிங் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்போ நீ எந்த டெஸ்ட் நம்பர் கொடுக்குறீங்க அதோட வீடியோ சொல்யூஷன் மட்டுமாவது பார்த்துக்கோ ஓகேவா ஃபிசிக்ஸ்லேயும் சரி ஓகே கெமிஸ்ட்ரிலையும் சரி பயாலஜியும் சரி எல்லாத்தையும் நம்ம கை கோர்த்து கூட்டு போகணும் ஓகேவா 50 டேஸ்க்குள்ளே ஃபிசிக்ஸும் முடிச்சிடும் கெமிஸ்ட்ரியும் முடிஞ்சிடும் பயாலஜி முடிஞ்சிருச்சு இன்னும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணு டெடிகேட்டடா இரு ஓகேவா நல்லா படிச்சுக்கிட்டே இரு டெடிகேஷனோட இரு நான் வேணா இப்போ இந்த டெஸ்ட் நம்பர் வேணா கீழே எழுதி விட்டுறேன் ஓகே ஜஸ்ட் அ மினிட் ஸோ நல்லா பாரு டெஸ்ட் நம்பர் 1 டெஸ்ட் நம்பர் 4 டெஸ்ட் நம்பர் 7 டெஸ்ட் நம்பர் 10 12 15 17 19 21வது டெஸ்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு பாப்பா சொல்லியிருந்தாங்க ஸோ 21 வெயிட் பண்ணு 12 டெஸ்ட் கிட்ட வரப்போகுது சரியா 11 டெஸ்ட் 12 டெஸ்ட் வரும் 21 25 28 29 ஓகே இந்த 29 டெஸ்ட் ஐ மீன் 29ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த 12 டெஸ்ட் மினிமம் நீங்க கொடுங்க இது என்னன்னா பார்ட் டெஸ்ட் ஓகேவா இது எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தனா 4 டெஸ்ட் ஓகேவா 4 டெஸ்ட் உங்களுக்கு 11th பார்ட் வைஸ் இருக்கும் அதாவது
11th சரிங்களா 11th மொத்தமாக 4 பிரிச்சுட்டு டெஸ்ட் வச்சுருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கை சேர்த்து 2 டெஸ்ட்டு, செகண்ட் வால்யூம் புக்கை சேர்த்து 2 டெஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கோட பாதி சிலபஸ், ஃபர்ஸ்ட் புக்கோட பாதி சிலபஸ் ஒரு டெஸ்ட்டு, மீதி சிலபஸ் ஒரு டெஸ்ட்டு. செகண்ட் புக்கோட பாதி சிலபஸ் ஒரு டெஸ்ட்டு, மீதி பாதி சிலபஸ் ஒரு டெஸ்ட்டு. அப்புறம் என்ன பண்ணியிருப்போம்? ஸோ அதான் இந்த 4 டெஸ்ட்டு. இந்த 2 டெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மொத்தம் 11th சேர்த்து இந்த 2 புக்கையும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு. அடுத்து இங்கே 4 தெரியுதா? இந்த 4 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 12th ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கோட பாதி, ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கோட மீதி பாதி, செகண்ட் வால்யூம் புக்கோட பாதி, செகண்ட் வால்யூம் புக்கோட மீதி பாதி. அடுத்து இது பார்த்தோன்னா 12th ஃபுல் சிலபஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் மினிமம் கொடுத்துருங்க. சரியா? ஸோ இந்த 45 days சேலஞ்ச் கம்ப்ளீட் இந்த 45 days சிலபஸ் முடியும் பார்த்தியா? 50 daysக்குள்ளார இதையும் முடிச்சிடணும். சொல்றது புரியுதா? 50 daysக்குள்ள என்ன பண்ணணும்? இதை முடிச்சிடணும். என்ன பண்ணணும்? ஆப்ல போய் மொதல் டெஸ்ட்டோட சிலபஸ் பார். மொதல் டெஸ்ட்டோட சிலபஸ் ஓகே சார், இதான் சார் டெஸ்ட் சிலபஸ், இதெல்லாம் நான் படிச்சிட்டேன் சார், அப்போ டெஸ்ட் கொடுத்துரு. எந்த டைம்ல டெஸ்ட் கொடுக்கணும்? இந்த டைம் 2 to 5:30 அந்த டைம்ல டெஸ்ட் கொடுத்துரு. புரியுதா? அடுத்து 4th சிலபஸ் பாரு. அதே மாதிரி டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுறதுக்கு யூடியூப்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த கான்செப்ட் A2K சேனலில் போனேன்னா 2 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோட லிங்க்லாம் நான் அனுப்பியிருப்பேன். எனக்கு அனலைஸ் பண்ணி அனுப்பு. உன் மார்க் இம்ப்ரூவ் பண்ண எனக்கும் அனாலிசிஸ் ஷீட் அனுப்பினா மட்டும்தான் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இல்லைன்னா என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ உனக்கு ஹெல்ப் வேணும்னா நீ அனலைஸ் பண்ணிட்டு எனக்கு ஷீட் அனுப்பு, நான் எப்படி உன் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த அனலைசிஸ் மூலியமாக 250 மார்க் வாங்கின ஒரு பொண்ணெல்லாம் 600 மார்க் வாங்கியிருக்கா லாஸ்ட் இயர். ஓகேவா? அந்த பொண்ணுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி சீட் கிடைக்கல. ஏன்னா அந்த பாப்பா ஜென்ரல் கோட்டாங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு சீட் கிடைக்கல. இந்த வருஷம் திரும்பி அந்த பொண்ணு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நல்லா பாரு, 250 மார்க்கு. ஓகேவா? அங்கேருந்து 600 மார்க் வரைக்கும் கூட போகிறாங்க. அப்போ ஒன்னாலையும் போக முடியும். சரியா? முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. பட் டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் ரொம்பவே முக்கியம். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. லேட்டர் டேஸில் ஓகேவா? எனக்கு கெமிஸ்ட்ரி வந்து பார்க்குறது கஷ்டமாக இருக்குது, ஒரு லெசனுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து 1 shot வீடியோ அப்லோட் ஆயிடுச்சுன்னா 1 shot வீடியோ பார்த்து அந்த லெசனை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. நல்லபடி டெய்லி வந்து வீடியோ பார்க்குறியா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.